இப்ராஹிமுடைய மக்காமை நீங்கள் முசல்லாவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஃபஜஅலல் மகாம பைனஹு வ பைனல் பைத்தி, மக்காம வந்து தனக்கும் பைத்துக்கும் இடையில வச்சுக்கினாங்க. அப்படின்னு என்ன, மக்காமுக்கு பின்னால போய் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அது இடையில என்ன செய்தது, அதை நோக்கி தொழுதார்கள் இல்லை, அதுக்கு பின்னால போய் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். மக்காம் என்றால் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடமா தங்கிய இடமா? நின்ற இடம் நிச்சயமா காபத்துல்லா எல்லா ஏரியால நின்று தான் இருப்பாரு, அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தான் இருப்பாங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தான் இருப்பாங்க. அப்ப தங்கின இடமா நின்ற இடமா, இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது இருக்கிறது. நின்ற இடம் என்று சொல்லி அந்த ரெண்டு கால் வச்சிருக்கிறாங்களே, இந்த ரெண்டு கால், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தான் என்றதுக்கு வரலாற்று ரீதியாக தெளிவான சான்றுகள் என்னது இல்லை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் என்று வரலாற்று ரீதியாக சான்றுகள் இல்லை. இது வந்து இதை சம்பந்தமான மக்காம் சம்பந்தமாகவும் இப்ராஹிம் காலடி சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பேசணும், அதுக்குள்ள நுழைய விரும்பல, டைம் என்னது சுருக்கமாக இருக்கிறனால. அந்த இடம், அந்த அடையாளப்படுத்திக்கிறாங்களே, இந்த இடத்துக்கு வரலாற்று சான்றோண்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த இடத்தை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வரலாற்று சான்றோண்டு என்ன செய்யலாம், பாதுகாத்து வாரதுனால அந்த சான்றோண்டு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா மக்காமி என்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கிய இடத்தை தான் என்ன செய்யும் குறிக்கும். மக்காம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கிய இடத்தை தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மக்காமை நீங்க என்ன செய்யுங்க, தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்று அந்த வசனம். ஃபஜஅலல் மகாம பைனஹு வ பைனல் பைத்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடுவுல ஆக்கி தொழுறாங்க. தொழுற நேரத்துல முதலாவது ரக்காத்துல என்ன ஓதினாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், இரண்டாவதுல குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவதுல குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பின்னர் சும்மா ரஜா இல ருக்குன், ருக்குன் பக்கம் போனாங்க. ருக்குன் என்றா ருக்குன் யமானி இருக்குது, ஹஜர் அஸ்வத் இருக்கு, எல்லாம் ருக்குன் தான். ஆனா ருக்குன் என்று பொதுவா ஹதீஸ்ல வந்தா அது என்ன, ஹஜர் அஸ்வத், ஹஜருல் அஸ்வத் தான், வழங்கிட்டா. அப்ப பின்னர் ருக்குனுக்கு போனாங்க. ஃபஸ்தலமஹு, மறுபடியும் என்ன செய்தார்கள், தொட்டு முகந்தார்கள். சும்மா ஹரஜ மினல் பாபி இல சஃபா, பின்னர் கதவால சஃபாவுக்கு போனாங்க. பின்னர் சஃபாவுக்கு போனாங்க. சஃபாவுக்கு ஃபர்ஸ்ட் போற நேரத்தில் ஃபலம்மா தனா மின சஃபா, சஃபாவை நெருங்கிய நேரத்தில் என்ன செஞ்சாங்க, கரா இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் தஆலாவுடைய புனிதங்களில் உள்ளவைகள் அப்படி என்று என்ன செய்றாங்க, ஓதுறாங்க. இது இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் முழுமையாக ஓதினார்கள் எங்கே என்ன செய்யல பார்க்கலாம். அப்ப நம்ம நெருங்குற நேரத்தில் இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், பின்னர் அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறானோ அதை கொண்டு நான் என்ன செய்றேன் ஆரம்பிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபால என்ன செய்தார்கள், ஆரம்பித்தார்கள். சஃபால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இன்ன சஃபா அப்படிதான் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். ரைட். ஃபபத அபி சஃபா ஃபரகிய அலைஹி, பின்னர் என்ன செஞ்சாங்க, அதாவது சஃபால அவர் ஆரம்பித்தார்கள். பின்னர் சஃபாவுக்கு ஏறினார்கள்.